மாவு இருந்துச்சு. அது வந்து அந்த பக்கம் போச்சு. அதனால அது வெட்டியாச்சு. இது ஏன் இருக்குன்ட்டா குருவிகள், பச்சி, பச்சை கிளி இதெல்லாம் வந்து இந்த பழத்தை கொத்தி சாப்பிடும். அதனால அதை வச்சுட்டோம். அங்கிட்டு போனதை வெட்டியாச்சு. அது மாதிரி கொய்யாப்பழம் நிறைய காய்ச்சிருக்கோம். ஆமாம், 8:30 வரைக்கும் பறிச்சிடுறது. 8வது பூரா அந்த பழங்களை வந்து அது சாப்பிடும். மலையில் இருக்கிற குரங்கு பூரா வந்துடும். குரங்கு பூரா வந்து இதில் ஏறி வந்து ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அழகாக போகும். அதனால தான் இதை வச்சுருக்கோம். இருக்கட்டும், அவங்க சாப்பிட்டு போட்டோம் அப்படின்னு. இப்போ எங்கே போகிறீங்க தெரியுமா? இதெல்லாம் வெட்டணும். இந்த காயை பறிச்சுட்டு வெட்டணும். ஆனால் தானாக முளைச்சி இந்த கொய்யா செடியெல்லாம் தானாக முளைச்சி இனிமேல் வளர்ந்துடும். இதெல்லாம் நான் வச்சேன் பிரண்டையா? எப்படியும் ஒரு 20 நாளைக்கு அப்புறம் பிரண்டை பறிச்சிடுறது. இதெல்லாம் என்ன பெரியமா? கீழே ஏதோ கொடியெல்லாம் முளைச்சிருக்கு. வந்து பாவக்காய் இந்த பிரண்டை. இன்னொரு பிரண்டை செடி இருக்கா? பிரண்டை, தூதுவளை இதெல்லாம் நம்மளுக்கு ஆகும்ல, இங்கெல்லாம் கிடைக்காது. இது ஓமம். ஓமம் சளி பிடிச்சா வந்து கேட்குறவங்களுக்கெல்லாம் பறித்து தருவேன். நம்மளும் கொதிய வச்சு நம்ம குடிக்கலாம். கீரை பறிச்சுக்கலாம். இது என்னது பெரியமா? இது எங்கேயோ கொய்யா செடி. வெள்ளை கொய்யாவா? இந்த கருவேப்பிலையெல்லாம் தானா முளைச்சி நல்லா இருக்கும் செடி. அதனால விட்டாச்சு. இது பூவா இது ஒரு செடி. நல்ல செடியா? இன்னும் நிறைய எலும்புச்சம்பள மரமா? ஒரு மாசத்துல காய்ச்சிரும். அம்மா வந்தப்ப சொன்னாங்க. ஒரு மாசம் இல்லை காய்க்காது. ஒரு வருஷத்துல காய்ச்சிரும். வச்சா கிரேப் மாங்காவா? இதே உங்க நடம்மா கொடுத்தா கொண்டு வந்தா சரி. ஒரு கண்ணு கொண்டு வந்தா மாங்கன்னு அதை வச்சா வந்துருச்சு. ஆடு கடிச்சிச்சு. இதோ ஆமா, ஒரு தடவை ஆடு கடிச்சிட்டு தப்பிச்சு வந்துருச்சு. செம்பருத்தி செடி இங்க வந்து நான் நிறைய பூத்துச்சு. கீழே விழுந்துருக்கு பாருங்க. அந்த ஆங்கல்லாம் விழுந்துருக்கு. சமயவரத்தாளுக்கு தான் பறிச்சு வைக்கிறது. அதுக்கு சிகப்பு பிடிக்கும். சிகப்பு சேலக்காரி அது மாதிரி சிகப்பு பூ. அதுக்கு தான் அந்த போட்டாவுக்கு தான் போடுறது. இந்த இதெல்லாம் துளசி. கற்ப துளசி. ஏனெல்லாம் கொண்டு வந்து பறிச்சு. அது என்ன கத்தாழை மாதிரி இருக்கு? கத்தாழை எல்லாம் கிடைக்காது. கத்தாழை எனக்கு தெரியும், உனக்கு தெரியாதா? கத்தாழை இந்த ஏனாஞ்செடி எனக்கு தெரியும். இதெல்லாம் பறிச்சதுன்னா நல்லது. கழுவிட்டு நம்ம பச்சையாவே சாப்பிடலாமா? இந்த பக்கமாக வச்சேன். எல்லாம் கோழி சீச்சு விட்டு. இந்த இங்க ஒரு பிரண்டை இருக்குது. பிரண்டை எல்லாம் கோழி சீச்சு விட்டுருச்சு. எவ்வளோ பெருசு! உள்ளக்க உட்காந்துக்கலாம் போலயே. போன வருஷத்தை விட இந்த வருஷம் கம்மியாக தான் ஆச்சு. ஆமா, அங்க பாருங்க. பாலவங்களுக்கெல்லாம் பறிச்சு கொடுப்பேன். ஆமா, யாராவது கேட்டாவா? கொத்து கொத்தா காய்க்குது. இது மாங்காய் சீசன் தானே? மாங்காய் சீசன்ல இந்த மாங்காய்லாம் இப்போ மலிவு. ஆமா, என்ன நிறைய மாங்காய் மிக்குது. பசங்க வந்து ஆள் இல்லாத நேரம் தட்டி பறிச்சுட்டு போயிடுவாங்க. இதுக்குள்ள உட்காந்துக்கலாம் நிழல. கீழெல்லாம் முளைச்சிருக்கு. இது குட்டி மரமா? குட்டியாதே இருக்குமா அந்த மரம்? எத்தனை நிறையாவே காய்க்குதே. பெரியம்மா வீட்டில் இன்னொரு பெரியம்மா, பூச்சம்மா பெரியம்மா இருப்பாங்கல்ல, அவங்க வீட்டில் நான் பார்த்துருக்கேன். மரத்தில் இருந்து நல்லா கிரேப் மாங்காய். கிரேப்பு மாங்கானா இதான் படந்துக்கிட்டு வேலிக்கு வெளியில் போயிடும் போல. என்ன பூச்சி பூச்சி வந்து தாக்குது. அது என்ன மருந்து அடிக்கிறதுன்னு தெரியல. பரவாயில்ல, 6-7 வருஷத்தில் வந்துருச்சு. எனக்கு தோட்டம் பிடிக்க ரொம்ப பிடிக்கும். ஆடி மாதம் பயிர் செடி போடணும். இங்கே கொடியெல்லாம் முளைச்சிருக்கு. மண்ணு சரியில்லை. ஆமாம்,
மண் நல்லா இருந்தாக்கா இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக இந்த எல்லாம் போடுவேன். நான் செடியெல்லாம் நிறையா கொண்டாந்து வைப்பேன். ம் தோட்டத்திலே வேலை இல்லைனாக்கா தோட்டத்திலே வந்து நோண்டிக்கிட்டே இருப்பேன். ம் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு தோட்டம் பிடிக்கிறது போடுறது ரொம்ப பிடிக்கும். ம் இதா, பெரியம்மா எல்லாம் ஓரளவு நல்லா காய்ச்சி குடிமங்காய் மாதிரியா இருக்கு. கொட்டுது. ம் பெரியம்மா இது புளிக்கவும் செய்யுது, கொஞ்சம் லைட்டாக கசக்கவும் செய்யுது. வெட்டம் இங்கிட்டு ஒரு பாதை இருக்குது. ம் இந்த பாதை ஆக்கணும். இதெல்லாம் கேட்கணும். வேலியெல்லாம் எடுத்துட்டா. ஆமாம், சுத்து கட்டடம் போடணும். கீரிய பிள்ளைலாம் வரும்ல. இதுதான் கீரி பிள்ளை வந்து ஒரு கோழி இல்லாமல் பறிச்சுட்டு போயிடுது. ம் ஆடு வந்து தாண்டும். ம் எல்லாமே பத்திரமா அதே முள்ளு போட்டு வச்சுருக்கீங்களா, அப்புறம் எதுக்கு வரப்போகுது? முள்ளெல்லாம் நான் அது அகற்றிட்டோம். வச்சுட்டு இந்த வேலை நிறையா இருக்குது. நம்ம பார்க்கும்போது தான் பார்க்கணும். பார்ப்போம். நம்ம அந்த முன்னாடி இருக்குல்ல அந்த செடி போய் பார்ப்போமா? அங்கெல்லாம் இருக்கே. வீடை சுற்றி ஃபுல்லாக மரமாக வச்சுருக்கீங்க. வாழை மரம், வாழை இலையில் சாப்பிட்ணும்னா பறித்து சாப்பிட்டுக்கலாம். இது பப்பாளி மாதிரி ஒரு மாதம் 2 மாதத்துக்குள்ளே வந்துடும் கரண்ட்டு. ஆமாம், பச்சை கலர் பேரண்டை. இங்கே ஒரு ஏன்னா எல்லாம் கோழி அது பறிச்சு கொடுங்க தெரியுமா? இன்னும் கொஞ்சம் வளரட்டும். வெள்ளை இருக்கல. ம் இதா நிறைய பிரண்டை இங்கே தான் இருக்கு போலயே. பாதாம் மரம். கைஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மக்களே. ஹாய், எல்லாம் பார்ப்பீங்க. நம்ம ஃப்ரெண்டு, நம்ம நாடகக்காரர்கள், குடும்பத்தினர்கள் எல்லாம் பார்ப்பீங்க. ஆமாம், கழுவு ஒரு ஆசை எதை போட்டுக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், அடுத்தவங்களுக்கு அனுப்பி விடுங்க, பின்தொடருங்க. பாய்.